வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நான் இப்போ டெல்லி வந்திருக்கேங்க. இதுக்கு ரீசன் என்னென்னா யூடியூப் ஷாப்பிங் ஈவெண்ட்டுங்க. நம்ம அந்த கீழே ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இன்னும் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்க ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அதாவது கொலாபரேஷன் வித் யூடியூப். எப்படின்னா யூடியூப் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 5-6 இகாம் பார்ட்னர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டேக்டு ப்ராடக்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் இருக்கலே பெனிஃபிட் யாருக்கு திரும்ப அதிகம்? ஃபீமேல் க்ரியேட்டர்ஸ்க்கு அதிகம். அண்டு காஸ்மெட்டிக்ஸ் இந்த ஆங்கிளில் போகிறவங்களுக்கு ரொம்பவே அதிகம் தான். அண்ட் நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது எப்பயுமே என்னென்னா, நீங்கள் ஒரு சப்போர்ட் மாதிரி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 2-3 ஸ்டெப் நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, கீழே இருக்கிற டேக்டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் மினிட்ஸ் போகுதுன்னு. என்ன ப்ரோ பண்ணுறது? நம்மளும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஐயா அது ப்ராப்பராகவே லேண்ட் ஆக மாட்டேங்குது, அப்புறம் அப்படி மக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு சீரியஸாக சொல்லப்போனால் பர்சனலாக எஸ்பஸ் கம்யூனிட்டிக்கு அண்ட் சேனல் அண்டு எனக்கு அண்டு என்னை சார்ந்து இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட்டிவாக தாங்க இருக்குது. ஏன்னா வீடியோ பண்ணுறதுனால மட்டும் கிடைக்கிற ரெவன்யூவை கம்பேர் பண்ணும்போது இதன் மூலமாக கிடைக்கிற ரெவன்யூ, அதாவது அஃபிலியேட் மூலமாக கிடைக்கிறது வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். ஓகே, ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு சில போஸ்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏஐ ஜெனரேட்டட் தான் அது. பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி பண்ணுறா. அண்ட் இதுக்கு மொத்த டீச்சிங் ஆசான் எல்லாமே நம்ம பரத் தான். ஸோ நீங்கள் ChatGPT-யாக இருக்கட்டும், இல்லாட்டி ஜெமினியாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு நீங்களும் நிறைய விஷயங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்ணலாம். இது கிட்டத்தட்ட பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கு என்னோடய மைண்ட் செட் எப்படின்னு தெரியும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட கடத்துறதுக்கு அழகாக வந்து ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனாக தான் நல்லாயிருக்கும். எப்போ பாரு வீடியோங்கிறத தாண்டி சில சமயங்களில் டெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தெரியாது. ஸோ ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன், தாட்ஸை வந்து ஒரு பிக்சராக வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ண அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இது ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கான ஃபீட்பேக் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராமில் தான் பெரும்பாலும் அதிகமாக போஸ்ட் பண்ணுவோம். யூடியூப்லேயும் மேபி கம்யூனிட்டி பேஜில் போடலாமா அப்படின்னு கூட தோணுது. பட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்யூனிட்டி பேஜ் எவ்வளோ பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீடில் வரப்போகுது. கம்யூனிட்டி பேஜை போய் தேடி கண்டுபிடிச்சா தானே வரும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. அது வெகு தூரம் இல்லை. நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையும் அது என்னங்கிறதையும் ரிவீல் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் மட்டும் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக பரத்வாஜ் ப்ரோவும் இருப்பாப்பில். பரத் நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது முன்னாடி திரைக்கு முன் நான், திரைக்கு பின் பரத் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஐடியாஸ் வந்து பரத்தும் நானும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் எல்லாமே 100% கம்யூனிட்டி ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அது இன்னும் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக கொண்டு போக முடியுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இப்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேங்க. அந்த போஸ்ட்டுக்கான இமேஜ் வரிசையாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் என்னென்னா 55 இன்ச்சில் ஒரு டிவி வாங்கலாம், அது வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிக்கும்போது இந்த ஃபியர் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா மைண்டில் நிறைய தாட்ஸ் வரும். ப்ரோ டிவி வாங்க போகிறேன் ப்ரோ, ஓகே 35,000-40,000 டிவி வாங்குறேன், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அது உழைக்குமா ப்ரோ அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுலையும் வரும். இதே தான் ஃபோனுக்கும் வருது. ஸோ எல்லா இடத்துலையுமே ஒன்றும் இல்லைங்க, படிக்க போகிறதுக்கு காலேஜில் இப்போ நான் ஒரு குரூப் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கூட நம்ம மைண்டில் என்ன தோணும், இதை படித்து முடித்த உடனே வேலை கிடைக்குமா? ஸோ எப்பயுமே அடுத்து என்னங்கிறதுலையும் அடுத்து பாசிட்டிவாக ஏதாவது நடக்குமா, இதை பற்றி தான் நம்ம மனசு வந்து எப்பயுமே தேடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போஸ்ட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அதை தான் ஒரு மாதிரி டிராஃப்ட் பண்ணி போட்டிருப்போம். பிக்சர் குவாலிட்டியை விட லாங் டேர்ம் லைஃப் தான் இப்போது பெரிய கொஸ்டின். ஏன்னா பிக்சர் குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு எல்லாரோட பேனல்ஸுமே வேறு லெவலில் இருக்குது ப்ரோஸ். ரீசெண்ட் ட்ரெண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாம்சங்கோட பேனலாக இருக்கட்டும், எல்ஜியோட பேனலாக இருக்கட்டும், ஷார்ப்போட பேனலாக இருக்கட்டும், TCL போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட பேர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எல்லா டிஸ்பிளேஸுமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது. சில இடங்களில் ஒரு சில காம்பினேஷன்ஸ் வருது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். டிஸ்பிளே நல்லா இருக்குது, ஆனால் லைஃப் ப்ரோ அப்படின்ற கேள்வி வருதுல்ல. ஏன்னா ஒரு டைம்லாம் CRT டிவி யூஸ் பண்ணும்போது தவறுதலாக ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி மின்னல் விழுந்து இந்த மாதிரி எதாவது தான் உண்டு. அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே கீழே தள்ளி விட்டு உடச்சி, இல்லாட்டி அது மேலே எதையாவது தெரியாமல் பசங்க எடுத்து போட்டு அடித்து இப்படி ஏதாவது நடந்தால் தான் உண்டு. அதை தாண்டி சில சமயங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வந்தாலும் கூட டிவி மெக்கானிக்குன்னு இருப்பாங்க. கொண்டு போய் அந்த டப்பா மாதிரி இருக்கிற டிவியை கொடுத்தோன்னா அவங்க ஓப்பன் பண்ணி போர்டில் எங்கே ப்ராப்ளம்னு பார்த்து ஏதாவது கெப்பாசிட்டரோ ஏதாவது போயிருந்ததுன்னா அதை மட்டும் மாற்றிட்டு நம்மகிட்ட கொடுப்பாங்க, திரும்ப ஒர்க் ஆகும். ஸோ அது வேறு காலம். அப்புறம் வந்து அப்படியே நமக்கு எவ்வளோ மாடர்ன் ஆகுதோ அவ்வளோ பார்த்திங்கன்னா ப்ராப்ளமும் கூட வந்துட்டு இருந்ததுன்னு வைங்களேன். இன்றைக்கி ஃபோன்ஸும் அப்படி தான். 0000 பற்றி பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், மாடியிலேருந்து கீழே விழுந்தாலும் டப்புன்னு பேட்டரி பேக்டோர் எல்லாத்தையும் ஒன்றா தூக்கி ப்ளேஸ் பண்ணி திரும்ப லாக் பண்ணி அப்படி வெளில தூக்கி போட்டோம்னா திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அவ்வளோதான். பட் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபோன்ஸை யூஸ் பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லை. இப்போ இதை பாருங்கள், இந்த ஃபோனை பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் இல்லை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது AI+ஓட நோவா ஃப்ளிப் 5G. இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் நூபியா ஃப்ளிப் 2 அந்த ஃபோன் தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் QOSன்னு ஒன்று ரன் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக வரேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம மனசில் வந்து 1008 கேள்வி வருது இல்லையா? அது நியாயமான கேள்வி தான். ஏன்னா நீங்கள் உங்களோட காசு ஹார்ட் ஏர்ன்டு மணி தானே உள்ளே போடுறீங்க.
ஆட்டோமேட்டிக்காக தோணும். இதே தான் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஆஸ்பெக்ட்லையும் நான் யோசிப்பேன். என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளால் ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஷார்ட்டாகவும் பண்ண முடியலங்க. அது என் நேச்சர் போல இருக்குது. என்ன அதனால் அந்த இடத்துல மன்னிச்சு விட்ருங்க. எப்படி சொல்கிறேன்னா, உங்கள் நேரத்தை செலவிட்டு தான் இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் பார்க்குறீங்க, டேட்டாவெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினச்சி தான் நான் பண்ணுறேன். சில சமயங்களில் ஓவராக பேசியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. அடுத்து என்ன, டிவி வாங்குறதுல ப்ராப்ளம் இல்லை. ஆனால் 2 இயர்ஸ்க்கு அப்புறம், ஏன்னா மெஜாரிட்டியாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 இயர்ஸ் பேனல் வாரண்டி, இல்லாட்டி 2 இயர்ஸ்க்கு டிவி வாரண்டி இது மாதிரி ஏதாவது கொடுத்தாலும் கூட 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனை வருது. 2 வருஷத்துக்குள்ளே வந்ததுன்னா சில சமயங்களில் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வரைக்கும் சந்தோஷம். பட் 2 வருஷத்தை தாண்டிச்சுன்னா கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது ஒன்றா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்பேர் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாயிண்ட்டு எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரேசி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி சாம்சங் சேஃபராக ஃபீல் ஆகுமா? ஏன்னா பெரிய பிராண்டு, அப்போ அது சேஃபாக இருக்குமா? இல்லாட்டி டிசிஎல் வேல்யூ கொடுக்குமா? இல்லைனா ஷாமி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குமா? இல்லைனா எல்ஜியில் வெப்ஓஎஸ் மேஜிக் ரிமோட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தோணும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அப்போ எதை சூஸ் பண்ணுறது? பைக் மார்க்கெட் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லைங்க, வண்டி சாவி போட்டால் ஓடுமா ஜின்னு கேட்டு போயிடலாம். பட் டிவி வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒன்றுத்தில் என்னடனா மேஜிக் ரிமோட்டுங்கிறான், ஒருத்தர் என்னடனா சோலார் ரிமோட்டுங்கிறான். ஸோ நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் வித்தியாசங்கள் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும், இதில் எதுக்கு தானே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீச்சர் அண்ட் ஹார்ட்வேர் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்களையும் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டு, சாஃப்ட்வேர் சப்போர்ட்டு, ஆப் காம்பேட்டபிலிட்டி, வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதில் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்பீக்கர் வருது. டிவிலேயே இன்பில்டாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு வந்து சவுண்ட் பார்லாம் வாங்க முடியாது, ஹோம் தேட்டர்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறதா இல்லை, எனக்கு டிவியில் இருக்கிற ஸ்பீக்கரே நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் கேட்டார்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே வருதுன்னு வைங்களேன். ஓகே. ஸோ அதுவும் இந்த இடத்துல போட்டிருப்பேன். அடுத்து வந்து 10 பேர் வாங்கினா எப்படியும் ஒரு 3 பேருக்கு பிரச்சனை வருது. எல்லா ஃபோனையுமே பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இதை வந்து ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறேன். அவங்க வந்து கேமராவே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுப்போம், செல்ஃபி மட்டும் தான் எடுப்பாங்க. அதுவும் டே டைமில் ரோட்டில் எங்கேயாவது எடுப்பாங்க, இல்லை நல்ல வெல்லிட் கண்டிஷனில் மட்டும் தான் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பியூட்டி மோட் நல்லா வேலை செஞ்சால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணிட்டு தெரியுமா, இந்த ஃபோன் பரவாயில்ல சிவா, ஓகே எனக்கு ஓகே, நான் செல்ஃபி எடுத்து பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க யூஸ் பண்ண ஃபோன் சப்போஸ் வந்து ஒரு 10,000 ரூபா ஃபோனாக இருக்குன்னு வைங்களேன். அவங்க இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வேலைக்கு போகிறாங்க, ஒரு 30,000 எனக்கு வந்து ஒரு ஸ்டைலான ஒரு ஃபோன் சொல்லுன்னு சொன்னால் இந்த ஃப்ளிப்பை சொல்கிறோன்னு வைங்களேன். அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஏன்னா அதில் ஓஏஎஸே இல்லை, பிரைமரி சென்சார்லேயே ஓஏஎஸ் இல்லை, உள்ளே இருக்கிற 32 மெகாபிக்சல் சென்சார் நல்லா எடுக்குதுன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் அதுவும் பெயிண்ட் அடிக்க தான் செய்யுது. சரி உள்ளே எங்கேயாவது இந்த மாதிரி இன்டர்னல் சுச்சுவேஷனுக்குள்ளே வரேன், அது இண்டோரில் வச்சு நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் என்வரான்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு பத்த மாட்டேங்குது, ஷட்டர் ஸ்பீடு சரி இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பிளரி இமேஜஸ் வருதுன்னு இவ்வளோ பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம அவ்வளோ கேமரா நான் நிறைய யூஸ் பண்ணியிருப்பேன், நிறைய டிமாண்ட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் யாருக்கும் செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் டிவிலையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு செட் ஆகும் அண்ட் ஒரு சிலருக்கு பிரச்சனை வராமலும் இருக்கும். இப்போது ஒருத்தர் வியூவில் டிவி வாங்கி 6 வருஷமாக யூஸ் பண்ணுறாருன்னா அவர் என்ன திரும்ப நம்ம மட்டும் சொல்லுவார், அண்ணா நான் வியூ டிவி வாங்கினேன்னா 6 வருஷமாக உழைச்சதுன்னா அடுத்து வியூ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்காக அவர் நம்ம தப்பு சொல்ல முடியுமா? கூடவே இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 6 மாதத்தில் போயிருக்கோம், சரி வாரண்டி இருந்தனால கிளைம் பண்ணியிருக்கலாம், வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் போயிருக்கோம், திரும்ப ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிருக்கோம். அவர் வியூவை பற்றி பேசினாலே பயந்து ஓடுவார். இதை தாண்டி ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் நினைக்கிறேன். விடபிள்யூன்னு ஒரு டிவி உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு, அது ஏதோ ஃபாரின் கம்பெனி அப்படி இப்படி. இப்போ உத்தரப்பிரதேஷ் பேஸ்டு தான் இருக்குது, டெல்லி இந்த மாதிரியான ஏரியாலெலாம் ஹோட்டல்ஸ்லாம் அதை வச்சுருக்காங்க, ஓரளவுக்கு பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்டு நீங்கள் வந்து அஃபோர்டபுள் செக்மெண்ட்லேயும் பார்க்க முடியும். பட் இதில் ஃபேக்ட் என்னென்னா, வாங்கின எல்லாருக்குமே நெகட்டிவான இம்பாக்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆனால் யாருக்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அவங்க தான் ரிவ்யூ செக்ஷனுக்கு வருவாங்க. அதாவது யூசர் ரிவ்யூஸ், யூசர் ஃபீட்பேக்கு, அவங்களோட ஏமாற்றத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது சைக்காலஜி. இதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து திடீர்னு ஒரு கமெண்ட்டில் வந்து சம்மந்தமே இல்லை ஒரு அலிகேஷன் மேலே வைக்கும்போது என்னையா அறியாமல் ட்ரிகர் ஆகி அதுக்கப்புறம் கோவப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன். பட் அந்த வீடியோவில் நான் காட்டின அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது இல்லை தாட். ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது எல்லாத்தையுமே என்னால் அவ்வளோ டக்குன்னு இமீடியட்டாக பண்ணணுன்ட்டு அந்த அளவுக்கான ஒரு டக்குன்னு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இதே தான் வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து அவங்க ப்ராடக்ட் கிட்ட அவங்க எதிர்பார்ப்பு இல்லை, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகலை அப்படின்னாலே நம்ம டிசப்பாயின்மெண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஆகிடுவோம். சரி, ஆனால் அதுக்காக அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல, அதான் மீதி 7 பேர் சேஃபாக இருக்காங்களே அப்படின்னு நினைக்க முடியாதுல்ல. ஸோ இந்த காம்ப்ளிகேஷன் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சிலருக்கு வந்து நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு நல்லா இல்லாமல் போகலாம். ஸோ நமக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லா இல்லாமல் போகுதுன்னா அதுக்கு நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கிறது? ஸோ இது வந்து எனக்கு என்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, ஃபோன்ஸ் as well as டிவிஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ ஆப்பிள்லேருந்து ஒரு பக்கம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக கேர்ப்ளஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும், 10 பேர் கேர்ப்ளஸ் போட்டாங்கன்னா அதில் ஒரு 2 பேருக்கு வந்து கேர்ப்ளஸ் ஒர்க் அவுட் ஆகுது, மீதி 8 பேர் வந்து கேர்ப்ளஸ் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி தான். எந்த விதமான ஹெல்த் இஷ்யூஸும் வரலைன்னா சந்தோஷம் தான் பண்ணணும்.
ஐயோ! நான் மாசம் மாசம் வருஷம் வருஷம் 10,000 15,000 கட்டுறேனே, ஆனா எனக்கு எந்த உடம்புக்கு பிரச்சனையும் வரலையேன்னு சொல்லி வருத்தப்பட முடியாதுல்ல. ஸோ அந்த மாரி தான் இந்த கேர் பிளஸ் வந்து எப்படி ஆயிடுதுன்னா, அதுவும் கைண்ட் ஆஃப் மார்க்கெட் மாதிரி இருந்தாலும், எனக்கு அங்க என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஏன் வந்து எல்லா அதாவது எல்லா எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கும் இல்ல? வேலிடான ஒரு நார்மலான வேலிடான ரீசனுக்காவது ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருந்தா நல்லா இருக்குமே. கேர் பிளஸ் மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. ஸோ ஏஎம்சி மாரி மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் மாரி ஒண்ணு பே பண்ணி, அட்லீஸ்ட் அந்த டிவி ஒரு 75 இன்ச் டிவிய ரூ. 1,00,000 கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுக்கு வந்து அடுத்த ஒரு 4 வருஷத்துக்கு அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாரு வாரண்டி. அதுவும் எப்படி? நோ கிராஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்து மேனுஃபேக்சரிங்கா இருக்கும் பட்சத்தில, நான் மாத்தி குடுப்பேன். இந்த மாதிரி இருந்தா கூட நெறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. நான் வந்து பேஸ்பால் பேட்டோ, கிரிக்கெட் பேட்டோ எடுத்து டிவியில அடிச்சு உடைச்சிட்டு, அதுக்கப்புறம் கேர் பிளஸ் மூலமா கிளைம் பண்றேன்லாம் கேட்க வரல. ஸோ இதுவும் வந்து அடிப்படையா தோணுது. பட் என்ன பண்றது? அந்த மாரி டிவிலலாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. சரி அப்படியே ஏதாவது ஒரு சில எக்ஸ்டெண்டட் வாரண்டி இருந்தாலும், அதில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிச்சு பார்த்தா நமக்கே குழப்பம் வந்துரும். ஸோ இதையும் என்னால வந்து பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் இந்த மிக்ஸட் ரிவ்யூஸ் வந்து நம்மள ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணும். அடுத்து யூஸ் பண்றது வந்து பெஸ்ட் டிவி சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நம்ம யூசர்ஸ பொறுத்து வந்து சூஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு டிமாண்ட் என்னன்றதுல நம்ம தெளிவா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா லூமியோ டிவி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே பேனல் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. அப்போ அவங்களும் பேனல் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னு கிடையாது. டிவிக்கு முக்கியம் பேனல் தான். பட் அதிலேயே வந்து அவங்க வித்தியாசம் எப்படி காட்ட முயற்சி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறாங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒரு சில ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுக்கிட்டு, அதை வந்து ஃப்ரண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணா, அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டியா இருக்கும். ஸோ அப்போ லூமியோ வந்து டிவி சைட்ல பெர்ஃபார்மன்ஸை வந்து பூஸ்ட் பண்றாங்க. பெர்ஃபார்மன்ஸும் முன்னிறுத்துறாங்க. பேனலும் முக்கியம் தான். அதை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். பட் சொல்றேன், அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதே வேற டிவிஸ்லாம் போனீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாரி இருக்கும். சாம்சங் என்ன சொல்லுவான்னா, டிசைன் ஓஎஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எங்களோட டிவியோட ஓவரால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அது கூட இன்டராக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும்னு அவங்க ஒரு பக்கம். எல்ஜி வெப்ஓஎஸ் சொல்லுவான், மேஜிக் ரிமோட்ன்னு சொல்லுவான். அப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் இப்போ கூகுள் டிவி, இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் கூகுள் டிவில இருக்காங்க. அண்ட் இன்னொரு சிலர் வந்து ஃபயர் டிவி. ஸோ அப்போ மாறுது இல்லையா? ஸோ இதில என்ன வேணும்? எது உங்களுக்கு பழகிருச்சு? இப்போ எப்படி ஃபோன் வாங்கிட்டு அதில் லான்ச்சர் போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சில யூஐ வந்து ஒரு சிலருக்கு பழகிருக்கும். ஒரு சிலருக்கு பேட்ச் வால் பழகிருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. ஸோ உங்களோட டிமாண்ட்ஸ் என்னன்றதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, உங்களோட டிமாண்ட்ஸ் வந்து 10 இருக்குன்னா, அதில் 8 டிமாண்டை வந்து மேட்ச் பண்ணுறது எந்த டிவியா இருக்கோ அதுக்கு நீங்கள் போகிறது தான் பெட்டர். பட் அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் வாரண்டிக்கு அப்புறம் ஏதாவது ஆகுதா, இல்லை 4 வருஷம் வாரண்டிக்கு அப்புறம் ஏதாவது ஆகுதான்றதை யாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஸோ இந்த சேலஞ்சஸையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சோனி எங்கன்னு கேட்டிருக்காப்புல. சோனி கிட்டத்தட்ட இப்போ தான் டிசிஎல் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎல் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவான். அதனால தான் வந்து டிசிஎல்லை வந்து மேலோக்கி வச்சிருக்கேன். சொல்லப்போனால் நீங்கள் ஹைசென்ஸ் கேட்கலாம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது ப்ரோ. எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்லைடில் போட முடியல. அதனால தான் ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிற மாதிரி போட்டேன். இப்போ டிசிஎல் கீழே தான் சோனி அப்படிங்கிறனால டிசிஎல்னு போட்டேன். மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. இது வந்து ப்ரிப்பேர்டு பை மை சிஸ்டர். அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க பேர் திவ்யா. இல்லை கொலாபரேஷனில் நான் டேக் பண்ணி வச்சுருப்பேன். அப்புறம் ஹாய் ப்ரோ, ஐ எம் கரண்ட்லி யூஸிங் a 6K rupee Mark U 100Hz monitor, which is a 4K monitor. I use an Airtel Extreme box. This provides an Android OS, so now I can use the Android TV. Is this fair and good for a long or short term? இது வந்து பியூராக வந்து பேஸ்ட் ஆன் லக் ப்ரோ. இப்போ அந்த பாக்ஸ் ஏர்டெல் பாக்ஸ் எதுவும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கம். அந்த மானிட்டர் எதுவும் ஆகுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. டக்குன்னு சொல்லிட முடியாது. என்கிட்ட ஊர் பேர் தெரியாத ஒரு மானிட்டர் இருக்குது ப்ரோ. 1,700 வாங்கினேன். கேட்டாலே சிரிப்பு வருது இல்லை? விண்டோஸ் எக்ஸ்பி ரன் ஆகிற ஒரு பிசி வச்சுருக்கேன் ப்ரோ. அந்த பிசிக்காக ஒரு டெம்பரவரி மானிட்டர் மாதிரி வாங்கினேன். அந்த மானிட்டர் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அந்த மானிட்டரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேட்டால் சிரிச்சிருவீங்க. 4:3. 1,500 1,700 தான் ப்ரோ வாங்கினேன் அமேசானில். இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதான் சொல்கிறேன், சில சமயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிராண்டு பென்கியூவோ, எல்ஜியோ, டெல்லோ இந்த மாதிரி நான் ஏதாவது வாங்குகிறேன். ஏஓசி ஏதோ வாங்குறேன்னு ட்ரை பண்ணுறேன். டிஸ்பிளே ஒரு 1.5 வருஷத்தில் மானிட்டர் போயிடுது. 4K மானிட்டரோ 2K மானிட்டரோ. ஆனால் ஊர் பேர் தெரியாத மானிட்டர் அது பட் 4 வருஷம் இருக்காதுன்னா அந்த கம்பெனியில் இருக்க அடுத்தடுத்த ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வேலை செஞ்சதுன்னா ஹாப்பி தான் ப்ரோ. மார்க்கி மானிட்டர் உங்களுக்கு நல்லா இருந்தால் ஓகே. அது ஃப்ளிப்கார்ட்டோட இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ. அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் ஒரு பெரிய பாயிண்ட் ப்ரோ. எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு இருக்க பெரிய பிரச்சனை பவர் ஃப்ளக்சுவேஷன். ஸோ அதையும் அட்ரஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பிரதர், ஏசர் டிவி குட் டு பை. வாங்கி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. மை பிரதர் வாங்கி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வர எந்த ப்ராப்ளமும் இல்லை. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. எனக்கு என்னென்னா அதான் ப்ரோ நான் சொல்கிறேன்ல, ஏசர் டிவியாக இருக்கட்டும், எந்த டிவியாக இருக்கட்டும், ஐஃபால்கனாக இருக்கட்டும், எதனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வீடியோகானு, தோஷிபா எல்லாமே டிவியில் நீங்கள் பார்க்க முடியும். நேரம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குது. இதை தான் நான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். மொத்தம் அப்போ இருக்கலே பெஸ்ட் டிவின்றதை வந்து நம்ம எங்கேயாவது கொண்டு வந்து நிறுத்த முடியுமானா, உங்கள் டிமாண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற டிவி உங்களுக்கு பெஸ்ட் டிவி. உங்களோட பெஸ்ட் டிவி என்னோட பெஸ்ட் டிவியாக இருக்க வாய்ப்பு இல்லை. மாறலாம்.
நானும் நீங்களும் சேம் க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்கோம் டிமாண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்க பெஸ்ட் டிவி எனக்கும் பெஸ்ட் டிவி தான். ஸோ இந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் வந்து பார்க்கணும். இதுதான் ஃபோன் எல்லா இடத்துலையும் இதுதான் ப்ரோ லைஃப்பில். ஓகே, ஹவ் அபவுட் பிராண்ட் லைக் வியூ, ஹைசன்ஸ், லூமியோ எல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கும். மோஸ்ட்டாக ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து சில மாதங்களுக்கு முன்பே பேசியிருப்பேன். உங்கள் ஏரியா சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ குரோம்பேட்டு, தாம்பரம், சானடோரியம் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஏஜென்சி இருக்கும். அந்த ஏஜென்சியை பார்த்திங்கன்னா 6-7 பிராண்டுக்கு பார்ப்பாங்க. அப்போ கம்ப்ளைண்ட் இருந்தாலே அந்த ஏஜென்சிக்கு தான் போகும். டிவி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் தான் வருவாங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கும் இப்போ இருக்க பெரிய சேலஞ்ச் என்னென்னா, சென்னை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரே ஒரு இன்ஜினியர்னு வச்சுருந்தாலும் ஆவடியில் ப்ராப்ளம்னுவாங்க. அடுத்த ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா பெருங்களத்தூர் அப்படின்னா அவர் எப்படி சுற்றிக்கிட்டு இருப்பார். அதனால் அங்கங்கே லோக்கலைஸ்டாகவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் கிட்ட, சர்வீஸ் ஏஜென்சிஸ் அவங்கக்கிட்ட வந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க, கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் கிடையாது, கேள்விப்படுற விஷயம் தான். ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேயா? ஸோ அடுத்து அதனால் எல்லா பிராண்டும் ஓகே தான் ப்ரோ. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரும்பாலும் சப்போர்ட்டுக்குலாம் கால் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் உங்கள் ஏரியாவில் சரி கிடையாது ப்ரோன்னு எவ்வளோ பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி யாராவது டிவி வாங்கி அது எந்த பிராண்டோ அந்த பிராண்டில் ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பக்காவாக இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பக்கா, அப்போ நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் மை சோனி எக்ஸ்பீரியன்ஸ் பாட் சோனி 43 இன்ச்சு 2017 ஆண்ட்ராய்ட் டிவி 3 இயர்ஸ்க்கு நோ ப்ராப்ளம். பட் வீட்டில் க்ளீன் பண்ணுறப்போ அம்மாவோட எல்போ பட்டு ஒரு சைட் பேனலில் அப்புறமா ஒரு லைன் வந்துச்சு. சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு ஒரு லைன் தானேன்னு பார்த்தேன். அங்கே தான் ட்விஸ்ட்டு. நெக்ஸ்ட் மந்த்து ஹவுஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப டிவியை லிஃப்ட் பண்ணுறேன்னு ஸ்க்ரீனை பிடிச்சி ரைட்டு கசிக்கிட்டாங்க. ஸ்க்ரீன் டோட்டலி கான். அப்படியே ஒரு 3 இயர்ஸ்க்கு பெட்டுக்கு கீழே தான் பரணை மேலே போட்டு வச்சுருந்தேன். ஆஃப்டர் தட் சேஞ்சு டிஸ்பிளே பேனல் ஒரிஜினலு நான் கில்லி மாதிரி வேலை செய்யுது. கன்க்ளூஷன் மோஸ்ட் ரிலையபிள் பிராண்டு ஆஸ் பர் மை ஒப்பீனியனு. பெட்டர் சவுண்டு, பெட்டர் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே சொல்லணுன்னா கண்டிப்பாக சோனியை சொல்லுவேன் மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி வந்து இதுக்கப்புறம் நான் டிசிஎலுக்கு போகலான்னு இருக்கேன். டிசிஎல் இஸ் கோயிங் டு பி சோனி இஸ் நத்திங் பட் டிசிஎல் மாதிரி தான் அப்படி தானே போகுது அடுத்து. ஸோ அதனால் ஓகே ப்ரோ, குட் டு நோ. ஆனால் டிவியில் வந்து ஏதாவது வந்து தட்டிச்சுன்னா ரிஸ்க்கு தான். நான் ஒரு தடவை சொன்னேன் இல்லை, கோவத்தில் வந்து ஒரு சேரை தூக்கி அடித்தேன், அது போய் டிவியோட சைட் பேனல் அடிச்சதுன்னு. அந்த டிவி இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது, கொடாக் டிவி வீட்டில் இருக்கிறது. ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் என்னால் வந்து தெரில ப்ரோ, இது சொல்லுவாங்க தெரியுமா, புல் தடிக்கு பயில்வான் மாதிரி தான். ஒரு புல் பட்டு ஒருத்தர் செத்து போயிட்டான், பெரிய ராடு விழுந்தும் சாகலை. ஸோ எப்படினாலும் என்னன்னாலும் நடக்கலாம். அதனால் எனக்கு சேர் பட்டு எதுவும் ஆகலை. வேற ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா சேர்லாம் அந்த அவ்வளோ குழந்தை பென்சில் தூக்கி அடித்த இடத்துல பென்சில் போய் டம்முன்னு அடிச்சது, அடித்த இடத்துல லைன் விழுந்துருச்சு ப்ரோன்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதனால் கெஸ்ஸே பண்ண முடியாது ப்ரோ, இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஜைல். அடுத்து பாட் பிளங்பட் டிவி ஸோ கால்டு QLED about 2023 price cheap 23K 50-inch TV. I read review, everything is good, but after 2 years of usage I got issue with the pink line. Support only mail, but they said even by visiting they will charge. After that something went damaged, they charge for same since my warranty expired. Now it's just waste of money. Local technician said panel change which is took around 10K, so better go with Samsung or LG. So இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் அ ஃபீட்பேக் ப்ரோ. இதுவும் வந்து ஒரு ஃபீட்பேக் தான். இந்த ஃபீட்பேக் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இவருக்கு பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருந்திருக்குன்னு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான அனுபவம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஸோ இதுவும் ஒரு ஃபீட்பேக். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஏதாவது ஒரு டிவி வாங்குறோன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல்ல முன்னெச்சரிக்கையாக இருந்துக்க வேண்டி தான். பட் இவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார்ல, பெட்டர் நீங்கள் சாம்சங் சோனி எல்ஜி இந்த மாதிரி ஏதாவது போங்கன்னு. பாயிண்ட் தான். ஏன்னா பெரிய பிராண்ட் ஓரளவுக்கு இன்னும் ஈஸியாக அவங்கள ஆக்சஸ் பண்ண முடியும் சப்போர்ட்டுக்கு. அடுத்து சோனி கைஸ்ட் க்ரை ஹியரா. ஓஹோ, சோனி இல்லையன்ட்டு சோனி தான் ப்ரோ இப்போ டிசிஎல். ஃப்ரிட்ஜு பற்றியா அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது. டிவியாவது நம்ம நண்பர்கள்கிட்டேருந்து டேட்டா கேட்கலாம். ஃப்ரிட்ஜுக்கு நான் எங்கே போவேன் பார்க்குறேன். சாம்சங் அண்ட் எல்ஜி பிக்சர் குவாலிட்டி சோனியோட கம்பேர் பண்ணுறப்போ கலர் காலிபிரேஷன் எல்ஜி அண்ட் சாம்சங் ரொம்ப வீக்காக இருக்கும் ப்ரோ. சோனியோட கலர் காலிபிரேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். டிசைன் வைஸ் கம்பேர் பண்ணுறப்போ சோனியோட கூகுள் டிவி லேகியாக ஃபீல் ஆகும். சோனியில் கார்னர் பிளாக் இஷ்யூ காமனாக இருக்குது, பட் அதர் பிராண்ட்ஸில் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண முடியறதில்லை. சாம்சங் எல்ஜி கிவிங் multiple audio settings, Sony gives limited audio settings, picture settings. So every brand having pros and cons. ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க ப்ரோ, தேங்க்யூ. பக்கா டேட்டா இப்படி தான். அடுத்து வியூவில் 32 இன்ச் டிவி வந்து 19,000 வாங்கியிருக்காப்புல பிஃபோர் 12 இயர்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு கைட் இருக்குது. எம்ஐ ஸ்டிக் யூஸ் பண்ணுறாராம் ஓடிடி ஆக்சஸ்க்கு. ஏன்னா அப்போ வந்து அது ஸ்மார்ட் டிவியாக இருந்திருக்காது. ஓகே, சின்ஸ் 6 years we are using Xiaomi 55-inch TV 2020 மாடல். நேம் ஐ ஃபர்கட். இப்போ வரைக்கும் எதுவுமே இஷ்யூ இல்லை ப்ரோ. Xiaomi சம்டைம்ஸ் ப்ரூவ்ஸ் இட்ஸ் ரிலையபிள். குவாலிட்டி வி ஆர் ஓகே வித் எல்சிடி டிவி தான், பட் கலர்ஸ் ஆர் குட்டு. வி காட் இட் ஃபார் 30K அப்போ லாக்டவுனில். குட் ப்ரோ.
ஸோ அதான் இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், மற்றபடி வரதும் இல்லை. ஸோ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எலக்ட்ரானிக் குட்ஸ்க்கு இடையில. நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஆஃபீஸில் யூஸ் பண்ணோம் ஒரு சோனி இது எம்ஐ டிவி. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து மீ டிவி 4X ப்ரோ. அதுவே 2021 மாடல். இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் சப்ஜெக்டிவ், ரைட்டு. ஸோ நீங்களும் டிவி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நல்லா ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வந்திருக்கு, சென்னையில் யாராவது இருக்கீங்கன்னா சென்னையில் எந்த பிராண்டெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் யூஸ் ஆகும். பார்க்கலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பாய்.